ஊருக்கெல்லாம் பானை வித்தால்தான் எங்கள் பானையில் சோறு. பானை செய்யும் தொழிலாளர்கள் வாழ்வாதாரத்தின் கதை. கார்த்திகை திருநாள், தை திருநாள் போன்ற தமிழர்களின் பண்டிகை காலத்தில் சிறப்பு சேர்க்கும் மண்பாண்ட தொழிலாளர்கள் வாழ்க்கையும் வாழ்வாதாரத்தையும் குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் தொழில் செய்யும் இடத்தில் நேரடியாக சென்றோம். இந்த மண்பாண்ட தொழில் குறித்து நம்மிடம் பகிர்ந்து கொண்ட சுடலை அம்மாள் இதோ உங்களுக்காக நேர்காணல். வணக்கம்மா. வணக்கம். உங்கள் பேர் என்ன? என் பேர் சுடலி அம்மா. எத்தனை வருஷமாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க? நாங்கள் பிறந்து வளர்ந்ததுலேருந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து இதுதான் பார்ப்போம். அப்படியா? இந்த இடம் வந்துட்டு கவர்மெண்ட்டு தாம்மா? ஆமாம், கவர்மெண்ட்டு தான். ஓகே. யார் எந்த ஆட்சியில் இது கட்டினாங்க? இது எந்த ஆட்சியில் கட்டினாங்க? இந்த திமுக ஆட்சிலையா இதுலையா? இது எந்த ஆட்சியில் கட்டினது? அப்படிங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்டாஃபா? நாங்கள் இல்லை, நாங்கள் சேர்ந்ததை நாங்கள் சொந்தமாக தான் பார்ப்போம். இதுக்கு வாடகை. உங்கள் பேர் என்னங்க? ஓகே. எத்தனை வருஷமாக இருக்கீங்க இதில்? நான் இவர் 45 வருஷமாக வேலை பார்க்குறேன். சின்ன வயசுலேருந்து. ஆமாம், சின்ன வயசுலேருந்து அப்படியே பழக்கமாகிடுது. இந்த வேலையே தான், வேறு வேலை கிடையாது. உங்களுடைய வருமானம் அது எப்படி டிசைட் பண்ணுறாங்க? எப்படி வருமானம் வந்து நாங்கள் செஞ்சு எல்லா சைஸும் செஞ்சு சுள்ளா வைக்கிறதுக்கு 1 மாதம் ஆகும். 1 மாதம் 1.5 மாதம் ஆகும். நாங்களே கைத்துட்டை போட்டு கடங்கெல்லாம் வாங்கி தான் செஞ்சு திருப்பி சுள்ளா வச்சு அதை வியாபாரம் பார்த்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். ஓகே. எல்லாமே உங்களுடைய ஓன் காசு தான்? ஆமாம். நீங்கள் அதை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஆமாம் அது வந்துட்டு சேல் பண்ணுறீங்க? ஆமாம். யாருக்கு? நாங்கள் கேரளாவுக்கு அனுப்புகிறோம். கேரளாவுக்கு அனுப்புகிறோம். ஓகே. நீங்கள் சுயமாக இங்கே பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், சுயமாக பண்ணிட்டு. மாதம் தான் உங்களுக்கு வருமானம் கொடுக்குறாங்க? மாதம் ஒரு சூளை வச்சா 25 நாள் 1 மாதம் ஆகும். ஓகே. அப்போ தான் நம்மளுக்கு அந்த உற்பத்தி பண்ணி வியாபாரம் செஞ்சால் தான் நம்மளுக்கு காசு மொத்தமாக வரும். ஓகே. ஒரு சூளைன்றது வந்துட்டு நீங்கள் அது மொத்தமாக அந்த சூளையில் வச்சு வேக வச்சு அது பிறகு எடுத்து வியாபாரத்தை கொடுப்போம். ஓகே. இப்போ இது எல்லாமே வேக வைக்கணும். இன்னொருக்கு வேக வைக்கணும். இது விறகு வச்சு வேக வைக்கணும். இது தினக்கூலி அந்த கான்செப்ட் அப்படிலாம் கிடையாது. இது நாங்கள் சொந்த தொழில். எங்களால் எவ்வளோ முடியுதோ நாங்கள் அவ்வளோ வச்சுருக்கோம். ஓகே ஓகே. இது நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, அவங்கவுங்க தனித்தனியாக தான் பார்த்துக்குறோம். ஓகே ஓகே. அவங்கவுங்க தனித்தனி வேறு இங்கே ஒரு 5 உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் நாங்கள் இங்கே ஒரு 5-6 குடும்பம் இங்கே வேலை பார்ப்போம். அந்த சொசைட்டியில் 5-6 குடும்பம் வேலை பார்க்குது. பாக்கி எல்லோரும் வீட்டில் பார்ப்பாங்க. வீட்டில் இருந்து? ஆமாம், வீட்டில் இருந்தும் பார்ப்பாங்க. அவங்கவுங்க சொந்தமாக இப்படி 1 மாதம் 1.5 மாதம் ஆகும் ஒரு சூளை வைக்கிறதுக்கு. அது பிறகு சேர்த்து செஞ்சு அவங்க அங்கே அனுப்பி வச்சுருக்காங்க. ஓகே. அவங்க சொந்தமாகவே தொழில் பண்ணிக்கலாம். சொந்தமாகவே தொழில் பண்ணுறாங்க. இந்த இடத்த நீங்கள் பயன்படுத்தி மாதம் வாடகை விலைன்னு கொடுத்துருவோம். இங்கே இந்த தெரு முழுக்கவே இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு 40 குடும்பம் இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? ஆமாம், 40 குடும்பம் இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தெரு பேர் என்னது? இது குழாவில் இருக்குது. ஓகே ஓகே. குழாவில் இருக்குது. இங்கே மொத்தமாக 40 குடும்பம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், 40 குடும்பம். தென்காசியில் இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். ஆமாம், தென்காசி சுற்று வட்டாரத்தில் எல்லாம் இருக்காங்கன்னா ரொம்ப இல்லை, 10 குடும்பம் 20 குடும்பம் இருப்பாங்க. ஓகே. இங்கேயும் இந்த இளஞ்சின்னு சொல்லக்கூடிய ஊரும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காங்க. ஓகே ஓகே. அப்படிங்களா? ஆமாம். இப்போ நீங்கள் மட்டும்தானே இதுக்கு, இல்லை வேறு யாருன்னா பார்ட்னர் யாருன்னா? பார்ட்னரே கிடையாது இங்கே. இல்லை, அவங்கவுங்க தனித்தனியாக வேலை பார்க்காங்கன்னா தனித்தனியாக வாடகை அவங்கவுங்க கொடுத்துருவாங்க. ஓகே 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 ஓகே. நீங்கள் எவ்வளோமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இதில்? எத்தனை வருஷம் பார்க்கன்னு இல்லை, எவ்வளோ பணம் இதில் முதலீடு பண்ணியிருக்கீங்க? முதலீடு வந்து எப்படி ஒரு 50,000 பண்ணிடுவோம். 50,000. அதுக்கு மண்ணரைக்க மிஷினே இப்போ 50,000க்கு மேலே. இப்போ மண்ணரைக்க மிஷின் மட்டுமே இப்போ 55,000 ஆகுது. பிறகு இந்த மனைதாங்கல்ல வீல் அது வந்து ஒரு 20-25,000 ஆகுது. ஓகே. அப்புறம் நாங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 2-3 லட்சம் இதில் முடக்கினா தான் நாங்கள் வேலை செய்ய முடியும். ஓகே ஓகே. உங்களுக்கு மந்த்லி இன்கம் மாதிரியா? மாத வருமானம் மாதிரியா? ஆமாம், மாத வருமானம். எவ்வளோமா இருக்கும்? ஒரு சூளை வச்சா 45,000 50,000. அது நீங்கள் ஒரு தனி மனிதருக்கா இல்லை எல்லாருக்குமே? இல்லை, எல்லாத்துக்கும் அவங்கவுங்க தனியாக சொல்லப்படுதாங்கல்ல, அவங்க தனித்தனியாக 50,000 45,000 வரும்.
அந்த வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா? போது காணாது தான், எங்களுக்கு வேற வெளி வேலை செய்ய முடியாது. முதலீடு பண்ணி அதுலேருந்து இப்போ உங்களுக்கு லாபமாக வந்துட்டு 40 ரூபா வருதா, இல்லை நீங்கள் முதலீடு பண்ணது சேர்த்து 40 தான் வரும், 40-45 ரூபா தான் வரும். 45 ரூபா தான் வரும். செய்ய நாள் ஆகுது. இப்போ ஒரு நாளைக்கு 50 இருந்தால் ஒரு நாளைக்கு 50 முடியும், ஒரு நாளைக்கு 30 முடியும். அப்படி இருக்கிறதா இது எங்களுக்கு. ஒரே டெய்லி 50-100 அடிக்க முடியாது. அதனால எங்களுக்கு சரக்கு சேர்க்கறதுக்கு நாள் ஆகும். எல்லா சரக்கும் சேர்த்தா தான் சுள்ளையில் நிறைய வைக்க முடியும். 10-50-100லாம் சுள்ளையில் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் அனுப்பணும், அது ஆக்சுவலாக கேரளாக்கு அனுப்பணும். ஆமாம், கேரளாக்கு அனுப்பணும். இப்போ இந்த இடத்துக்கு நீங்கள் வாடகை கொடுக்குறீங்க? இது வாடகை உண்டு. ஓகே, எவ்வளோப்பா வாடகை வருது? வாடகை ஒரு மாதத்துக்கு 400 ரூபா. 400 ரூபா சொசைட்டி கொடுத்துடணும். ஓகே ஓகே. நாங்கள் எத்தனை பேர் இருக்காங்க இங்கே? ஒரு 10 ஆள் வேலை பார்க்காங்க. 10,000. 10 ஆளுக்கு மேலே வேலை. தினமும் வேலை இருக்குமா? ஆமாம், தினம் வேலை தான். ஞாயிற்றுக்கிழமை கூடமா? எப்பவும் வேலை தான். ஆமாம், நைட்டு 8 மணி வரைக்கும் வேலை பார்க்கலாம். ஓகே ஓகே. ஆமாம். இப்போ இதோட ப்ராசஸ் வந்து சூளையில் வைக்கணும். ஆமாம், இது வந்து செஞ்சு இப்போ கலர் அடிச்சிருக்கோம்ல, இதை கொண்டு மாதிரி சூளையில் அடுக்கி, செங்கச்சூளையில் செங்கல் எப்படி அடுக்கி செங்கமால் பார்த்துருக்கீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அதே மாதிரி தான் இதுக்கு ரவுண்டாக இருக்கும். அதில் வந்து இந்த பானையை பூரா அப்படி அடிக்கி அதுக்கு மாதிரி விறகு போட்டு எரிக்கணும். ஒரு 5 மணி நேரம் ஓகே விறகு போட்டு எரித்து அது பிறகு வெந்துடும். மறுநாள் காலையில் தான் எடுக்கணும். கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும். அது பிறகு எடுத்து தான் நம்ம வியாபாரிக்கிட்ட மொத்தமாக மாதிரி லாரியில் ஏற்றி விடுவோம் கேரளாவுக்கு. அது எவ்வளோ வருமானம் வருதோ, ஒரு ஆளுக்கு 50 ரூபா 40 ரூபா இவ்வளோக்குள்ளே அந்த இதோட ஓகே ஓகே ரேட்டு கிடைக்கும் மொத்தமாக. அந்த கான்ட்ராக்ட்லாம் வந்துட்டு இவங்களே கொடுத்துருவாங்களா? அவங்க வந்து என்னென்ன சைஸ் எங்களுக்கு வேணும்னு வியாபாரி கேட்பாங்க, நாங்கள் அதை போட்டு கொடுத்துருவோம். ஓகே ஓகே. யாரையும் கான்ட்ராக்ட் கிடையாது, வியாபாரியும் நாங்களும் தான். இதில் எங்கேயுமே உங்களுக்கு இதை நிறுத்தி எங்கேயுமே இல்லை, கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. மொத்தம் உங்களோட சேர்த்து ஒரு 10 தொழிலாளி வேலை செய்கிறாங்க. தனித்தனி தான். ஆனால் இப்போ நீங்கள் அங்கே பானை செய்கிறீங்க பாதி, அவங்க மீதி மூடுறாங்க. இது என்ன கான்செப்ட்? இது இப்போ நீங்கள் பாதி தானே செய்கிறீங்க, அது மூடுறது இவங்க பண்ணுறாங்களே, ஆமாம். அது என்ன ப்ராசஸ்ஸு? உதவியா? அவங்க வந்து இது வந்து ஓட்டையை செஞ்சிருந்தேன். ஓகே. அதை வந்து அவங்க வந்து லெவல் பண்ணி அதை செய்யணும்ல, பானையை ஆக்கணும்ல. ஓகே. ஆனால் நீங்கள் தனித்தனின்றீங்க, எல்லாருமே கூட ஒத்துழைப்போட தானே இருக்குது, கூட்டு முயற்சியாக தானே இருக்குது. இல்லையே, எங்களுக்கு உள்ள ஆளுகள் இந்த 3 பேரும். ஓகே ஓகே. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதா? ஆமாம், அது அங்கே வந்து அவங்க வேற ஆளுங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ணா அந்த பக்கம் செய்தவங்க அவங்க தனி, அவங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்க. ஓகே ஓகே. அப்படி தான். இன்னும் அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 4 பேர் இருக்காங்க. தென் பக்கம். எத்தனை பிள்ளைங்கம்மா? எனக்கு 3 பசங்க. என்னம்மா படிக்கிறாங்க? இல்லை, 2 பொண்ணையும் கட்டி கொடுத்தாச்சு. பையன் படிச்சிருக்கான், பிகாம் முடிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு கல்யாணம் ஆயாச்சு. அவனும் எங்கள் வேலை தான் பார்க்குறான். வெளியில் வேலைக்கு போகலை, இந்த வேலை தான் பார்க்கான். சுயமாக இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. ஆமாம். ஆனால் மண் அடிக்க தான் எங்களுக்கு சரியாக கிடைக்க மாட்டாங்க. மண்ணா? அந்த மண் இதோட மண்ணா? இது வந்து இங்கே பக்கத்தில் ஒரு குளம் கிடக்கு, அங்கேருந்து தான் எடுத்துட்டோம். அதுக்கு பாஸ் வைக்காங்க. பாஸ் இருந்தால் தான் மண் அடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதை இப்போ அடித்து 2-3 வருஷம் ஆகுது மண் அடித்து. இப்போ அடிக்கலை, இந்த வருஷம் மட்டும் அடிக்கன்ட்டு இருக்காங்க. இது அரசாங்கம் உங்களுக்கு உதவி பண்ணலையா மண் அடிக்கிறதுக்கு? பண்ண மாட்டாங்களே. இங்கே உதவி நாடலையா? இல்லை. ஏன்? என்னன்னு இங்கே இவ்வளோங்க இன்னும் அதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணாமல் இருக்காங்க, கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படியா? ஆமாம். அங்கே போய் மண் அடிக்க போனால் பிடிச்சிக்கிட்டு தாங்க வண்டியை. இது களிமண் தானா? ஆமாம், களிமண் தான். களிமண் பருமண்ணும் சேர்த்து போடணும். ஓகே ஓகே. இந்த எம்சானில் கழிவு வருதுல்ல, அந்த கழிவும் சேர்த்து அடித்து 2 மிக்ஸ் பண்ணி போட்டுருவோம். நினச்சி மிஷினில் அண்ணா போட்டிருக்கலாம் மிஷினு. ஆமாம். அது வந்து எல்லாருமே இப்போ அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் தான் எடுத்திருக்காங்க. அதை தான் அரைச்சிக்கிடுவோம். அரைச்சி மிஷினில் மனையுது.